தனியார் பேருந்து மற்றும் வேன் மோதி விபத்து ஏற்பட்ட நிலையில் 30 பேர் காயமடைந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் தேவநாதன் வழங்கிட கேட்கலாம். தேவநாதன், இந்த விபத்திற்கான காரணம் என்ன? முதற்கட்ட தகவலை பதிவு பண்ணுங்க. கடலூர் மாவட்டம் மேல்பவானிக்குப்பம் பகுதியில் இருந்து காடாமுளியூர் பகுதிக்கு பெண்கள் வேற ஏதாவது முந்திரி கொட்டை உடைப்பதற்கான பணிக்கு வேனில் அழைத்து செல்லப்பட்டாங்க. இவங்க இந்த வடலூர் அருகே உள்ள பெருமாள் ஏரிக்கரை வழியாக பரங்கிப்பேட்டைக்கு செல்லும் பொழுது அங்கிருந்து வந்த அந்த பரங்கிப்பேட்டைக்கு தனியார் பேருந்து பரங்கிப்பேட்டைக்கு சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து இந்த வேன் மீது திடீரென மோதுகிறது. பெருமாள் ஏரிக்கரை பகுதியில் நடைபெற்ற இந்த விபத்துல அந்த வேன் நூல் இழையில அந்த பெருமாள் ஏரிக்குள் கவிழாமல் அந்த கரையோரம் நின்ற காரணத்தினால அதில் இருந்த பெண்கள் 25க்கும் மேற்பட்டோர் காயமடைகிறாங்க. மேலும் பார்த்தோம் அப்படின்னா பேருந்து பயணிகளும் காயமடைகிறாங்க. இதுல 25 பெண்கள் உட்பட 30க்கும் மேற்பட்டோர் தற்போது கடலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அங்கு அவர்களுக்கு தற்போது சிகிச்சை அளிக்கப்பட்டு இருக்கு. இந்த விபத்துக்கான காரணம் என்ன என்பது குறித்து தற்போது குள்ளஞ்சாவடி போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு இருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி தேவநாதன். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.